السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், மேலும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஆக்கியவர்கள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானுடைய மாதத்தின் ஒரு பாதி அளவு நாம் கடந்து வந்து விட்டோம். எந்த அளவிற்கு இது ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்கிறதோ, இதே அளவிற்கு நாம் தெரிந்து கொள்வதற்கான தருணமும் ஆக இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்தை, இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே விளக்கமாக கூறக்கூடிய நேரத்திலே இதனுடைய சிறப்பம்சங்களை, இதனுடைய நோக்கத்தை அல்லாஹ் கூறிவிட்டு இந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நினைவு கூறுறான். ஐயாமம் மஅதூதாத். நிச்சயமாக இந்த ரமலானிய மாதம், ரமலானிய நாட்கள் மிகவும் குறைவான நாட்களாக தான் இருக்கு. எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இந்த நாட்கள் இருக்கு. ஐயாமம் மஅதூதாத். குறைவான நாட்கள்னா என்ன? 30 நாள் 20 நாள் ஆயிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்ல ஆசைப்படுறான்னா, ஐயாமம் மஅதூதாத். இந்த நாட்கள் 30 நாட்களாக இருக்கு. ஆனா இந்த நாட்கள் எப்படி கடந்து செல்வோமோ இது நமக்கு தெரியவும் தெரியாது. கண் விழிக்கக்கூடிய நேரத்துல முதல் 10 கடந்துட்டோம். இப்போ ஒரு 2 நாள் தான் ஆன மாதிரி இருக்கு. ஆனா பார்த்தா பாதி ரமதான நாம கடந்துட்டோம். அல்லாஹ் அக்பர். இந்த நேரத்துல நாம நம்மள விழிப்புணர்ச்சியாக கொண்டு எந்தெந்த இபாதத்துகளை நாம செய்யலையோ, அல்லது எந்த அளவிற்கு எந்த ஈடுபாடோடு நம்ம இபாதத்துகள்ல முழுகலையோ, நிச்சயமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அத்துணை இபாதத்துகளையும் போட்டி போட்டு கொண்டு நிச்சயமாக அதிகமாக செய்யக்கூடிய நாட்கள் வந்துவிட்டன. இதை நாம தவிர்க்க கூடாது இன்ஷா அல்லாஹ். ஆகையால எங்க பாதி மாதம், இந்த ரமலானிய மாதம் நாம கடந்துட்டோமோ, இதே போலவே வரக்கூடிய 15 நாட்கள், அதிலும் வரக்கூடிய கடைசி 10 சிறப்பம்சத்தை கொண்ட 10 நாட்களை நாம வீணடிக்காம பல அமல்களை செய்து அல்லாஹ்விடம் நற்கூலியை பெறக்கூடிய நபர்களாக ஆக வேண்டும். ஆமீன். இதே போலவே இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம தொடர் பயானாக பல ஒழுக்கங்களை பார்த்து கொண்டிருந்தோம். நேற்றைய தினத்தினுடைய ஒழுக்கம் என்னவாக இருந்தது? விருந்தளிப்பதனுடைய ஒழுக்கங்கள். நாம மற்றவர்களுக்கு விருந்து கொடுத்தா எப்படி நடந்து கொள்ளணும், எந்தெந்த ஒழுக்கங்களை பேணி மற்றவர்களுக்கு நாம் விருந்தளிக்க வேண்டும், இது இஸ்லாமிய வழிமுறையில நாம பார்த்தோம். எங்க இஸ்லாம் விருந்து கொடுப்பதனுடைய பல ஒழுக்கங்களை கற்றுத் தருகிறதோ, இதே போலவே இஸ்லாம் இரு தரப்பினர்களுடைய ஒழுக்கத்தையும் கற்றுத்தரும். அதாவது நாம விருந்து கொடுத்தாலும் சரி, நாம ஒரு விருந்துக்கு போனாலும் சரி, இந்த இரு விஷயங்களையும், இந்த இரு நிலைகளையும் கொண்டு ஒழுக்கமாக இருக்கணும். இந்த இரு செயல்களை கொண்டும் ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் இஸ்லாமிய வழிமுறையை கொண்டுதான் அவன் என்ன செய்வான்? தன்னுடைய வாழ்நாளிலே இதை பின்பற்றுவான். ஆகையால இஸ்லாம்
நாம நேற்று பார்த்தது எப்படி விருந்து கொடுத்தா என்னென்ன ஒழுக்கங்கள். ஆனா இன்னைக்கு சில ஒழுக்கங்களை நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நாம மற்றவர்களிடம் விருந்துக்கு சென்றால், மற்றவர்கள் நமக்கு அழைக்கிறாங்க, எந்தவித விருந்தா இருந்தாலும் சரி, அந்த விருந்துக்கு நாம் செல்லும் பொழுது என்னென்ன ஒழுக்கங்களை நாம் கற்றுக்கொண்டு அதை பேணணும், எந்த ஒழுக்கங்கள் இஸ்லாம் காட்டுக்கொள்கிறது, இதை நம்ம பார்ப்போம். இந்த தொடரிலே முதல் விஷயமாக, முதல் ஒழுக்கமாக நம் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தருவது, எந்த ஒரு விருந்தாக இருந்தாலும் சரி, யார் உங்களை விருந்துக்கு அழைத்தாலுமே சரி, அந்த விருந்திற்கு நீங்கள் செல்வது மிக அவசியம். முதல் ஒழுக்கமே என்ன? ஒருத்தர் வந்து மரியாதைக்குரியதாக கண்ணியம் கொண்டு நம்மளை கண்ணியப்படுத்தி ஒரு விருந்துக்கு அழைத்தால் முதல் ஒழுக்கமே என்னன்னா, நாம நல்ல முறையில அந்த விருந்தை அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், மேலும் அந்த விருந்துல போய் கலந்து கொள்ளணும். இது நிச்சயமாக நம் மீது கடமையாக இருக்கு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபஇஸா துஇய அஹதுகும் ஃபல்யஜிப். உங்களிலே ஒருத்தரை, யாராவது ஒருத்தர் உங்களுடைய சகோதரர், நட்புறவு கொண்டவர் வந்து விருந்துக்கு அழைத்தால் ஃபல்யுஜிப், நிச்சயமாக நீங்கள் கட்டாயமாக செல்ல வேண்டும். இங்க உலமாக்கள் இரண்டு தரப்பாக பிரிச்சிருக்காங்க. மார்க் அறிஞர்கள் இந்த ஹதீஸை கொண்டு சொல்றாங்க, இரண்டு விஷயங்கள் இருக்குங்க, நாம கவனிச்சுல கொள்ளணும். பொதுவான விருந்துகள் இருக்கும், அதாவது அது நம்ம ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பல விருந்தாக இருக்கட்டும், இது பொதுவாக சொல்லப்பட்டா இல்லை பொதுவாக அழைக்கப்பட்டால் இங்க நாம செல்கிறது நம் மீது நிச்சயமாக முஸ்தஹப். அதாவது நாம விரும்பினா போகலாம், இல்லைன்னா நாம விட்டு விடலாம். எந்த ஒரு காரணமும் இன்றி எனக்கு போக விருப்பம் இல்லைன்னா இந்த மாதிரியான பொதுவான விருந்துகள்ல போறது நிச்சயமாக கட்டாயம் இல்லை. மாறாக எந்த விருந்துக்கு நாம போயே ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விருந்திற்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறாங்களோ அல்லது அவங்களுடைய வீட்டு விசேஷத்திற்கு கூப்பிடுகிறார்களோ, இந்த மாதிரியாக குறிப்பாக உங்களை தேடி வராங்க இல்லையா, இந்த மாதிரியான விருந்துகளை நிச்சயமாக நாம எக்ஸெப்ட் பண்ணிக்கணும், அந்த விருந்துல கலந்து கொண்டே ஆக வேண்டும். மார்க் அறிஞர்கள் கூட இதை வாஜிப் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஃபல் யுஜிப், நீங்க நிச்சயமாக அதை என்ன செய்யணும், கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இங்க நாம எந்த ஒரு சாக்கு போக்கு சொல்லியோ இல்ல சும்மா தட்டி கடிச்சிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நாம செய்ய முடியாது. சரி, இந்த நேரத்துல வாஜிப் அளவிற்கு ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்களே, கட்டாயமாக நம்ம போயே ஆகணும் தான். இல்ல சில பல காரணங்களையும் உலமாக்கள் சொல்றாங்க, இந்த மாதிரியான காரணங்கள், இந்த மாதிரியான ரீசன்ஸ் இருந்தா நீங்க என்ன செய்யலாம், போகாமலே இருக்கலாம். அதுல மிக முக்கியமானது ஒண்ணு, நடக்கக்கூடிய அந்த திருமணமோ அல்லது அந்த விருந்தோ தவறான விஷயங்களை கொண்டு நடக்குது. இப்போ நம்மளுடைய சமுதாயத்துல பார்க்கனா திருமணங்கள்லையுமே பல சம்பிரதாயங்கள், பல சடங்குகள், எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஒரு திருமணம் ஒரு நாள்ல முடிய வேண்டிய விஷயத்த பல நாட்களாக தொடர்ந்து செய்வாங்க. இப்பேற்பட்ட திருமணங்கள்ல நாம கலந்து கொள்ளாவிட்டால், நாம வெளிப்படையாக அங்க போகல, நாம அதை மறுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அங்கு ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்படும். யார் நம்மளை அழைத்தார்களோ அவங்களுடைய உள்ளத்துல இது கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படும். நிச்சயமாக அவங்க திருந்திருவாங்களோ அல்லது கேட்பாங்க அட்லீஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரியான திருமணங்கள்லயோ விழாக்கள்லயோ நீங்க கண்டிப்பாக போகாதீங்க. மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, இதுவும் ஒரு வகையான ஒரு விதமான தாவாவாக இருக்கிறது. அவர்கள் செய்யக்கூடிய தப்புல நீங்க கலந்து கொண்டா என்னவாகும், அந்த தப்பும் சரியாயிடும், நீங்களும் வரீங்க. அப்போ மார்க்க பற்று உணர்ச்சியாக இருக்கக்கூடிய நாம என்ன செய்யணும், இப்படிப்பட்ட விருந்துகள்ல வெளிப்படையாக உலமாக்கள் சொல்றாங்க, சொல்லுங்க அவங்க கிட்ட. நீங்க ஒண்ணு, நமக்கு தெரியுது அழைக்கிறவங்களுடைய சம்பாத்தியம் ஹலாலாக இல்லை, அவங்க ஓப்பனா என்ன செய்யறாங்க, வட்டிக்கு விடுறதோ அல்லது தவறான விஷயங்களை கொண்டு ஹராமான உணவு உண்றாங்களோ, இந்த மாதிரியான நபர்கள் உங்களை அழைத்தாலும் இவங்களுக்கு வெளிப்படையாக சொல்லுங்க. அவங்க ஒரு அன்பை கருதி ஒரு நல்ல முஹப்பத்தை பேரணும்னு சொல்லி அழைப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல நாம சொல்லக்கூடிய இரு வார்த்தைகள் கூட அவங்களுடைய உள்ளத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும்னா கண்டிப்பாக சொல்லி அந்த மாதிரியான விழாக்கள்ல நீங்க போய் சேராதீங்க இப்படின்னு சொல்லி மார்க் அறிஞர்கள் எங்க இதை கட்டாயமாக்குறாங்களோ இதை தாவா கலமாகவும் பயன்படுத்தி கொள்ளணும். இது இஸ்லாம் காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒழுக்கங்கள்ல நாம விருந்து அட்டன் பண்ணக்கூடிய ஒழுக்கங்கள்ல ஒன்றாக இருக்கு. இது முதல் ஒழுக்கமாக இஸ்லாம் நம் அனைவருக்கும் கற்றுத்தருகிறது. இரண்டாவது ஒழுக்கம், எங்க நேற்றைய தர்சல நேற்றைய அமர்வுல நாம பார்த்தோமோ, எப்படி மற்றவர்களை அழைக்கும் பொழுது எந்த ஏற்றத்தாழ்வையும் பார்க்காம
அவர் ஏழையோ பணக்காரரோ அந்தஸ்துல பெரியவரோ சிறியவரோ இந்த ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை இல்லாம நாம எல்லோரையும் சமமாக அழைக்கிறோமோ, நேற்றைய தரசுல பார்த்தோம். இதை போலவே ஒரு விருந்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில நாம் இருக்கும் பொழுது எந்த விதமான மனப்பாடமும் இல்லாம எந்த விதமான ஒரு டிஃபரன்ஸும் இல்லாம நம்ம அனைவருடைய விருந்திலையும் கலந்து கொள்ளணும். அனைவருடைய விருந்தை நாம ஏற்றுக்கொள்ளணும். இது இஸ்லாம் சொல்லுது. எப்படி ரசூலுல்லாஹ் என்று சொன்னாங்களோ, மிகவும் கெட்ட கேவலமான ஒரு வலிமா ஒரு நிகழ்வு விருந்து அப்படின்னா எந்த விருந்துல வெறும் பணக்காரங்க மட்டும் இருக்காங்களோ, இதை நாம நிச்சய தினத்துல பார்த்தோம். இதே மாதிரிதான் இந்த இடத்துலையுமே நாம விருந்துக்கு செல்லக்கூடிய நபர்களாக இருக்கிறோம் அப்படின்னா வெறும் பணக்காரங்களோ இல்லை எங்க நல்ல உணவு போடுவாங்களோ, நல்ல டிஷ் வைப்பாங்க, பணக்காரங்க இதில் வெரைட்டியா வைப்பாங்கன்னா இங்க மட்டுமே போகக்கூடாது. மாறாக ஏழையினுடைய கல்யாணம், ஏழையினுடைய திருமணம், அவங்களுடைய விழாக்களையுமே நாம சென்று அதை ஏற்றுக்கொள்ளணும். சில நேரங்களில் பார்க்கலாம், ஒரே நாள்ல பல திருமணங்களுடைய நிகழ்ச்சி வந்துடும். நமக்கு ஒரே நாளாக இருக்கும், ஆனால் நம்மளுடைய பல நேரங்கள்ல 2 கல்யாணங்கள் வந்துடும், 2 திருமணங்கள் அல்லது விருந்துகள் வந்துடும். இந்த மாதிரியான நிலைமையில கூட இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. யார் உங்களுக்கு முதல்ல பத்திரிகை வைக்கிறாங்களோ அல்லது முதல்ல அழைப்பு விடுகிறார்களோ இவங்க கல்யாணத்துக்கு போங்க. அதாவது இவங்களுடைய விழாவுக்கு விருந்துக்கு நீங்க போங்க. இது இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய ஒழுக்கம். பல நேரங்கள்ல நம்மளுடைய நெருங்கிய உறவினர்களா இருக்கும், சில பேர் தூரமா இருப்பாங்க, அவங்க சீக்கிரமா வச்சுட்டாங்கன்னா லேட்டா வரக்கூடியவங்க நமக்கு நெருங்கிய நண்பர்களாகவும் விருந்தினர்களாகவும் இருந்தா இவங்களதும் நாம் எக்ஸெப்ட் பண்ணிக்கலாம். ஆனா அவங்களுக்கு தெரிய வைக்க வேண்டும். நிச்சயமாக இஸ்லாம் என்ன சொல்லுது, அவங்க அந்த நல்ல முறையில நம்ம வீட்டை தேடி அழைக்கிறாங்கன்னா நாம வர முடியாத காரணத்தை கூட நல்ல முறையில சொல்லிடணும் அவங்களுக்கு. இது இஸ்லாம் காட்டக்கூடிய ஒழுக்கமாக இருக்கு. இந்த காலத்துல கூட நாம இதை பேணக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரே நாள்ல எத்தனை விருந்துகள் வந்தாலுமே நமக்கு இஸ்லாம் கற்று தருகிறது, எது முதல்ல வருதோ அதை நீங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க, அதுக்கு நீங்க முக்கியத்துவத்தை கொடுத்து அதுக்கு நீங்க போங்க. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கங்களிலே ஒரு ஒழுக்கமாக இருக்கு. இதே போலவே இஸ்லாம் காட்டக்கூடிய நல்ல ஒழுக்கங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த மாதிரியான நோன்பு வைக்கக்கூடிய காலத்துல நமக்கு ஒரு விருந்து வந்துருச்சு. இந்த மாதிரியான டைம்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக கட்டாய நோன்புல யாரும் விருந்து கொடுக்க மாட்டாங்க. ரமதான் நேரத்துல யாருடைய கல்யாணமோ விருந்தோ இருக்காது. இஃப்தார் செய்கிற நிகழ்ச்சி இருக்கும், அது தனி. ஆனா ரமதானுடைய மாதத்தை தவிர்த்து நாம நஃபீலான நோன்பு இருக்கோம், எப்படி சொல்றது, திங்கக்கிழமையோ அல்லது தேர்ஸ்டே வைக்கக்கூடிய நோன்போ, இந்த மாதிரியான பல நோன்புகள் இருக்கு, நஃபீல் நோன்புகள். இந்த மாதிரியான நஃபீல் நோன்புகள் வைக்கக்கூடிய நிலைமையில இப்போ நமக்கு ஒரு பத்திரிக்கை வந்துருச்சு, ஒரு விருந்திற்கு அழைப்பு விட்டது. இந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, என்னதான் நீங்க நோன்பாளியாக இருந்தாலுமே ரசூலுல்லாஹ் அவர்கள் தெளிவான ஹதீஸ்ல சொல்றாங்க, மன் துஇய இலா தஆமின் வ ஹுவ ஸாயிம், யாருக்கு ஒரு விருந்து வருகிறதோ அந்த விருந்தினுடைய அழைப்பின் பொழுது வ ஹுவ ஸாயிம், இவர் என்னவா இருக்காரு, நோன்பாளியாக இருக்காரு. இந்த தருணத்தை இவர் என்ன செய்யணும், கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ளணும். ஃபல் யூஜிப், இங்கேயும் அதே தான். இவர் என்ன செய்யணும், இல்லை நான் நோன்புன்னு சொல்லி முன்கூட்டியே சொல்லிடக்கூடாது, மாறாக நல்ல முறையில் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளணும். அங்கே சென்றதற்கு பிறகு அது மண்டபமாக இருந்தாலுமே அல்லது வீடாக இருந்தாலுமே எங்கே நமக்கு அழைப்பு விடுத்திருக்காங்களோ அந்த இடத்திற்கு சென்று அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்க, ஃபஇன் ஷாஅ தஇம் மத்அம், அதாவது ஃபஇன் ஷாஅ தஇம் வ இன் ஷாஅ தரக, நீங்கள் என்ன செய்யலாம், அந்த இடத்திற்கு சென்று அவர்களிடம் என்ன செய்யலாம், அந்த நேரத்தில் நான் அழைப்பை நீங்கள் கொடுத்தீங்க, இது இஸ்லாமிய ஒழுக்கம், அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் என்னுடைய வீடு தேடி வந்தீங்க, நான் இங்கே வந்துட்டு அவங்களுடைய அழைப்பை எடுத்து இப்போ ரசூலுல்லாஹ் ஆப்ஷன் தராங்க, இன்ஷா தயிம், நீங்கள் நினைத்தால் சாப்பிடலாம், வ இன்ஷா தரக, அப்படி இல்லை நான் நோன்பு வச்சிருக்கிற நல்ல எண்ணத்தோடு இப்போ என்னால் உடைக்க முடியாதுன்னா நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல முறையில் அவர்களுடைய மனம் புண்படாத விதத்தில் சொல்லி நோம்புன்னு சொல்லி நீங்கள் திரும்பி வந்துடலாம். இப்போ ஒரு டவுட் ஏற்படும், நஃபீல் நோம்பை உடைச்சு நாம சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக இதுக்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்கு. நஃபீல் நோன்பு நாம வைக்கிறோம்னா இது மார்க்கத்துல காண்பிக்கப்பட்ட இந்த ரமதானிய நோன்பு மாதிரி இல்லை, நாம கண்டிப்பாக வைக்கணும், இதை வைத்தா கதா இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. மாறாக நஃபீல் நோன்புகளுடைய சட்டத்துல வருது, ஒருத்தர் நமக்கு இந்த மாதிரி தாவத் கொடுத்தாலோ அல்லது விருந்துக்கு அழைத்தாலோ நாம இந்த காரணத்தை கொண்டு நம்மளால முடியும், நம்ம உடைச்சு அவர்களுடைய நெருங்கிய நண்பராகவும் சகோதரராகவும் இருக்கோம்னா இந்த நேரங்களில் நாம் என்ன செய்யலாம், நம்மளுடைய நஃபீல் நோன்பை முறித்து நாம அப்படியே
அந்த தாவத்திலேயோ அந்த விருந்துல கலந்து கொள்ளலாம். இது இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு நல்ல ஒழுக்கமாக இருக்கு. ஆனா அதை எக்ஸப்ட் பண்றது, அந்த அழைப்பு விடுத்த அவர்களுடைய வீட்டிற்கோ அல்லது எங்க அவர்கள் அழைக்கிறார்களோ அங்க போய் அவர்களுக்கு சொல்வதுதான் இது சுன்னத்தான ஒரு வழிமுறை. வீட்டுக்கு வந்த உடனே எடுத்து இல்லை நான் நோன்புன்னு சொல்லிட்டா இது இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறை இல்லை. நல்ல முறையில அதை எக்ஸப்ட் பண்ணிக்கோங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. மேலும் எங்க இருக்கோ அங்க சென்றதற்கு பிறகு நீங்க நினைத்தால் அங்க உண்ணலாம், பருகலாம். அப்படி இல்லையா நான் நோன்புன்னு சொல்லி நீங்க தவிர்த்து கொள்ளலாம். இது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய, எங்க நாம நோன்பு வைக்கக்கூடிய நிலைமையில விருந்துகளை எக்ஸப்ட் பண்ணணுமோ இதை இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு ஒழுக்கமாக இருக்கு. இதை போலவே இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய மிகவும் நல்ல ஒழுக்கங்கள்ல இது ஒரு ஒழுக்கம், விருந்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ஒழுக்கமாக இருக்கு. இது பல்வேறு இடங்கள்ல நாம பார்க்கலாம். நம்ம வீட்டுகள்லயே வீட்டினுடைய விசேஷங்கள்ல கூட இதை பார்க்கலாம். எந்த நேரத்துல நமக்கு அழைப்பு விடுக்கிறார்களோ நாம போகிற இடத்துல 2 விஷயங்களை தவிர்க்கணும். இது மிக முக்கியமானது. இது குர்ஆன்ல கூட சொல்லப்பட்டிருக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய நிகழ்வுல வரும். இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நமக்கு பத்திரிக்கை வைப்பாங்க, இல்லை அழைப்பு விடுப்பாங்க. ஒரு தனியான ஒரு நேரம் குறிப்பிட்டிருப்பாங்க. அது மகரிப்புக்கு பிறகுனா ஒரு 7 மணி, அல்லது ஜோஹருக்கு பிறகுனா ஜோஹருக்கு பிறகு அப்படின்னு சொல்லி அந்த நேரமும் குறிப்பிட்டிருப்பாங்க. சரி, இப்போ நமக்கு தான் அழைப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்திற்கு முன்பாகவே போய் உட்கார்ந்துடக்கூடாது. 7 மணின்னு சொன்னா 5 மணியே போய் மண்டபத்தில் உட்காந்துட்டா இருக்கக்கூடிய அழைப்பு விடுத்த அவங்களுக்கு நிச்சயமாக அதை கஷ்டத்தை கொடுக்கும். ஏன், இப்போ நீங்க வந்தவங்களை இல்லைன்னு சொல்லி தட்டி கழிக்கவும் முடியாது. இப்போ அவங்க எந்த ஒரு ஏற்பாடுமே செய்யாம இருப்பாங்க. உங்களை எங்க உட்கார வைக்கிறதோ, உங்களை எப்படி கவனிப்பதோ, அவங்களுடைய வேலையை விட்டு விட்டு வந்து உங்களை பார்க்கிற அளவுக்கு அவங்களுக்கு மனம் கஷ்டம் ஏற்படும். இதனால இஸ்லாம் என்ன சொல்லுது, நீங்க சொன்ன டைமை விட சீக்கிரமாவும் போகாதீங்க. அதற்கு பிறகு மிக முக்கியமானது, இப்போ நாம போறோம் ஒரு விருந்துக்குன்னா அந்த விருந்துல மிக முக்கியமான விஷயமே என்ன, சாப்பிட்றது. சாப்பிட்டதற்கு பிறகு உட்கார்ந்து டைம் வேஸ்ட் பண்ணாம பேசிக்கிட்டே இருக்காம நீங்க என்ன செய்யணும், சாப்பிட்ட உடனே ஒரு சில மணி நேரம் இருக்கோமா, கொஞ்சம் நிமிஷம் இருக்கோமா, ஒரு ½ இருக்கோமா, அதற்கு பிறகு வந்துடணும் வீட்டுக்கு. அதை விட்டுட்டு கல்யாணத்துக்கு போறோம், எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கொள்ளுங்க, கல்யாணத்துக்கு போய் மாப்பிள்ளை பொண்ணு போற அளவுக்கு அவங்க வீட்டுக்கு போற அளவுக்கு அந்த நேரம் வந்துக்கும் நம்ம உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கோம்னா அதுல பல கஷ்டங்கள் நமக்கு யார் விருந்துக்கு அழைக்கிறார்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். இது எப்போ ஏற்பட்டுச்சுன்னா, நிச்சயமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மாதிரியான நிகழ்வு ஏற்பட்டது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வலிமாவுடைய அந்த தாவத், அந்த விருந்துக்கு சஹாபாக்கள் அழைத்தார்கள். சஹாபாக்கள் வந்து அந்த விருந்தை சாப்பிட்டாங்க. அந்த காலத்துல ரசூலுல்லாஹ் சத்து இருக்கு இல்லையா, சத்து மாவுன்னு சொல்லுவாங்களே, அது பேரித்த பழம் இதெல்லாம் வச்சு விருந்து கொடுத்தாங்க. சஹாபாக்கள் வந்து நல்ல முறையில சாப்பிட்டு இந்த விருந்துல சஹாபாக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு தானே வந்திருக்கோம், உரிமையா இருக்கும், அப்படியே உட்கார்ந்து விட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா நேரம் போய்கிட்டே இருக்கு, இரவு ஆயிடுச்சு, இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்கள், தன்னுடைய நபி தோழர்கள், இப்பேற்பட்ட தோழர்களை ரசூலுல்லாஹ் தன்னுடைய வீட்டை விட்டு போங்களோ அல்லது கலைந்து போங்களோ சொல்றதுக்கு மிகவும் வெட்கப்பட்டாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெட்கப்பட மாட்டான். ஹக்க சொல்றதுக்கு, உண்மையை பேசுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக வெட்கப்பட மாட்டான். அதே நேரத்துல இந்த வசனம் இறங்குகிறது, ஃபைஸா தஅம்தும் ஃபந்தஷிரு. நீங்க வரீங்களா கல்யாண வீட்டுக்கோ அல்லது விருந்து கொடுத்த வீட்டுக்கோ, நீங்க வந்ததற்கு பிறகு ஃபைஸா தஅம்தும், உணவை உண்ணதற்கு பிறகு, உணவை சாப்பிட்டதற்கு பிறகு, ஃபந்தஷிரு, நீங்கள் கிளம்பி விடுங்கள். என்ன செய்யாதீங்க, உட்கார்ந்து கொண்டு உங்களை அழைப்பு கொடுத்தவங்களுக்கு மீது நீங்க கஷ்டமாக ஒரு பாரமாக ஆகிவிடாதீங்க. இது ரசூலுல்லாஹ் இருக்கு அந்த வசனத்திலே வருகிறது. இந்த செயல், அதாவது நீங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தது, இது நிச்சயமாக ரசூலுல்லாஹ்வுக்கு கஷ்டத்தை கொடுத்த ஒரு செயலாக இருக்கு. இதனால நீங்க எங்கேயுமே இதை செய்யாதீங்க. அல்லாஹ் அக்பர். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாமே தாங்கி கொண்டு நடந்த ரசூலுல்லாஹ்வுக்கே இந்த செயல் பாதிக்குதுன்னா நம்ம பார்க்கணும், கடைசி தருணத்துல அந்த கல்யாணத்துல இருக்கக்கூடிய 2 தரப்பினர்களுக்கும், மாப்பிள்ளை பொண்ணு இவங்க வீட்டார்கள் இருப்பாங்க, அவங்களுடைய பெண்கள் சாப்பிடக்கூடிய நேரமா இருக்கும். அந்த நேரத்துல நாம உட்கார்ந்து அவங்களுக்கு கஷ்டத்தையோ அல்லது ஒரு இடையூறாக இருக்கக்கூடாது. மாறாக நெருங்கிய உறவினராக இருக்காங்க, நெருங்கிய ரிலேஷன்ஸா இருக்காங்கன்னா நாம நிச்சயமாக எந்த அளவுக்கு நமக்கு தெரியும் உட்கார முடியுமோ, எந்த அளவுக்கு டைம் இருக்குன்னு நாம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு மட்டுமே நம்ம உட்கார முடியும். இது வந்து நிச்சயமாக இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய, இந்த காலத்திலையுமே மிக முக்கியமாக நாம பின்பற்றக்கூடிய ஒரு ஒழுக்கங்கள்ல ஒரு ஒழுக்கமாக இருக்கு. இதே போலவே
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம விருந்தாளிகளாக செல்லும் பொழுது இந்த ஒழுக்கங்களை நிச்சயமாக பேண சொல்லும் பொழுது இதுவும் சொல்றாங்க, ஒரு விருந்தாளிக்கு 3 நாள் அவகாசம். நாம ஒரு வீட்டிற்கு விருந்துக்கு போறோம் அப்படின்னா அவங்க அழைக்கிறாங்க, நாம போய் அவங்க வீட்டுல தங்குறதுக்கோ உணவருந்துறதுக்கோ இல்ல நாம அங்க இருக்கிறதுக்கோ 3 நாட்கள் இது சுன்னத் வழிமுறையான ஒரு வழிமுறையாக இருக்கு. இப்போ 3 நாட்கள் கடந்து விட்டது, இப்போ 3 நாளுக்கும் மேல நாம இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீங்க யார் விருந்து கொடுக்குறீங்களோ அழைக்கிறீங்களோ வரவங்களும் என்ன செய்யணும், 3 நாட்கள் மேல இருக்கக்கூடாது. இருந்தா அது சதகாவாக மாறிடும். அல்லாஹ் அக்பர். இது என்னவாக இருக்காது, உங்கள் மீது கடமையோ அல்லது உபசரிப்பு செய்யறதோ இது எதுவுமே இருக்காது. மாறாக இந்த 3 நாட்களுக்கு மேல இருக்கக்கூடாது. அப்போ இருக்கவே கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல உலமாக்களுடைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. சில உலமாக்கள் என்ன சொல்றாங்க, மார்க்கறிஞர்கள் நிச்சயமாக 3 நாட்களுக்கு மேல இருக்கக்கூடாது. ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு உலமாக்களுடைய ஒரு குரூப் இவங்களுடைய ஒரு கருத்து இருக்கு, யார் நம்மளை அழைத்தார்களோ இவங்க அனுசரிச்சு போய் இல்ல இவங்களுடைய ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கு, நீங்க இருங்க 3 நாட்களுக்கு மேல இருங்க. இப்போ நாம என்ன செய்வோம், இங்க இருந்து ஊருக்கு போவோம். ஊருக்கு போகக்கூடிய அந்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா உறவினர்களுடைய வீட்டில் தங்குவோம். 3 நாட்கள் மட்டுமே இருக்க மாட்டோம். ஹாஃப் இயர்லி லீவ்ல போவோம், குவார்டர்லியில் போவோம், ஆனுவல்ல போவோம். அட்லீஸ்ட் ஒரு 5 நாளோ ஒரு வாரமோ தங்கிட்டு வருவோம். இந்த மாதிரியான நேரங்கள்ல நம்மளை யார் அழைப்பு விடுகிறார்களோ அவங்களுக்கு இது இடையூறாக இல்லை, கஷ்டமாக இல்லைன்னா நிச்சயமாக 3 நாட்களுக்கு மேலும் இது கண்டிப்பாக அனுமதிக்கப்பட்டது. இது ஏன் 3 நாட்கள் அப்படின்னா, அரபுனுடைய ட்ரெடிஷன்ல இருந்துச்சு. அரபு மக்களுடைய ட்ரெடிஷன்ல நான் எப்படி முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேனோ, இந்த விருந்து கொடுப்பதுல வீட்டில் அழைக்கிறதுல இருந்து இது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல்ச்சர்ல வர விருந்தாளிய ஏன் வந்த எதுக்கு வந்தன்னு கேட்கவே மாட்டாங்க. எந்த அளவிற்குனா அந்த 3 நாட்கள் முடிவடைகிற வரைக்கும் அவங்க வாயை திறந்து கேட்கவே மாட்டாங்க. சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க, நல்ல உபசரிப்பு இருக்கும், நல்ல முறையில் இருப்பாங்க. இது அந்த சஹாபியனுடைய வாழ்க்கை வரலாறுல இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எந்த ஒரு சஹாபி, நான் முதல் தரசுல இதை குறிப்பிட்டிருக்கேன், இவங்க போய் காலிபன் அது உமர் ரலியல்லாஹு இருந்தாங்க, இப்னு உமரா இருந்தாங்க. இவர் போய் இன்னொரு சஹாபி வீட்டுல தங்குறாங்க. 3 நாட்கள் இவங்க தங்குறாங்க. எந்த வித நோக்கமும் சொன்னாங்க, நான் எதுக்கு வந்தேன் ஏன் வந்தேன் எதுவுமே இல்லை. அந்த சஹாபியும் பாருங்க, இவர் எதுக்கு வந்தாரு எதுவுமே கேள்வி கேட்கல. கடைசியில 3 நாட்கள் முடிந்ததற்கு பிறகு கேட்கிறாங்க, ஏன் நீங்க வந்தீங்க? அப்போ அவர் சொல்றாரு, நீங்க ஏதோ ஸ்பெஷல் அமல் செய்றீங்களாமே, அதை பார்க்க தான் வந்தேன். அப்போ இதை நாம பார்க்கலாம், அரபுனுடைய ட்ரெடிஷன் கல்ச்சர்ல இருந்துச்சு. வரக்கூடிய விருந்தாளிகளை ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டாங்க. ஆனா இப்போ அது இருக்காது. வந்த உடனே எப்போ போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேள்வியா இருக்கும். அல்லாஹ் அக்பர். ஆனா விருந்தாளிகளுக்கு தரக்கூடிய மரியாதை கவனிப்பு நேற்றைய தினத்துல பார்த்தோம். ரசூலுல்லாஹ் ஈமானி அங்கமாக கருதுறாங்க. ஃபல் யுக்ரிம் வைஃப, வரக்கூடிய விருந்தாளிகளை நல்ல முறையில கண்ணியப்படுத்துங்க. இது நீங்க அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டவர்களாக இருந்தீங்கன்னா. இது இஸ்லாம் காட்டக்கூடிய ஒழுக்கம். இதே போலவே இஸ்லாம் காட்டக்கூடிய இன்னும் 2 ஒழுக்கங்கள் இருக்கு. என்னன்னா, நாம விருந்தாளிகளாக செல்லும் பொழுது அல்லது யார் விருந்தாளியாக நம்ம வீட்டில் வந்தாலுமே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு நல்ல ஒரு ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம உணவு உண்ணும் பொழுது சாப்பாடு வந்துருச்சு, நமக்கு பிடித்தமான பொருட்களும் இருக்கு, எல்லாமே இருக்குன்னா அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு தகல்லுஃப் செய்யக்கூடாது. இது தகல்லுஃப் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய நபி மொழியிலேயே வருகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை அறிவிக்கிறாங்க, நாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் இருந்தோம், இதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு விருந்து கொடுத்தாங்க. இந்த நேரத்துல விருந்து கொடுத்ததற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதுவும் சொன்னாங்க, நுஹீனா அனித் தகல்லுஃப், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை இந்த தகல்லுஃபிலிருந்து தடுத்தார்கள். தகல்லுஃப்னா என்ன, நாம கஷ்டம் இல்லை, ஃபார்மாலிட்டி. அதாவது நமக்கு பிடித்த ஒரு உணவு இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها
وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், மேலும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஆக்கியவர்கள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானுடைய மாதத்தின் ஒரு பாதி அளவு நாம் கடந்து வந்து விட்டோம். எந்த அளவிற்கு இது ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்கிறதோ, இதே அளவிற்கு நாம் தெரிந்து கொள்வதற்கான தருணமும் ஆக இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்தை, இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே விளக்கமாக கூறக்கூடிய நேரத்திலே இதனுடைய சிறப்பம்சங்களை, இதனுடைய நோக்கத்தை அல்லாஹ் கூறிவிட்டு இந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நினைவு கூறுறான். ஐயாமம் மஅதூதாத், நிச்சயமாக இந்த ரமலானிய மாதம், ரமலானிய நாட்கள் மிகவும் குறைவான நாட்களாக தான் இருக்கு. எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இந்த நாட்கள் இருக்கு. ஐயாமம் மஅதூதாத், குறைவான நாட்கள்னா என்ன, 30 நாள் 20 நாள் ஆயிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்ல ஆசைப்படுறான்னா, ஐயாமம் மஅதூதாத், இந்த நாட்கள் 30 நாட்களாக இருக்கு. ஆனா இந்த நாட்கள் எப்படி கடந்து செல்வோமோ இது நமக்கு தெரியவும் தெரியாது. கண் விழிக்கக்கூடிய நேரத்துல முதல் 10 கடந்துட்டோம், இப்போ ஒரு 2 நாள் தான் ஆன மாதிரி இருக்கு. ஆனா பார்த்தா பாதி ரமதான நாம கடந்துட்டோம். அல்லாஹ் அக்பர். இந்த நேரத்துல நாம நம்மள விழிப்புணர்ச்சியாக கொண்டு எந்தெந்த இபாதத்துகளை நாம செய்யலையோ, அல்லது எந்த அளவிற்கு எந்த ஈடுபாடோடு நம்ம இபாதத்துகள்ல முழுகலையோ, நிச்சயமாக நாம் கவனிச்சு